எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இப்போ விநாயகர் கலசம் எப்படி வைக்கிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, வேஷ்டி, இந்த கலச சொம்பு, இது மாதிரி கீழே ஒரு சொம்பு மேலே ஒரு சொம்பு சேர்த்தா மாதிரி கட்டி வச்சுருக்கேன். மேலே ஒரு குச்சி கட்டிடுங்க. ஜுவல்ஸ் என்ன இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. தேங்காய், மாயலை, இதெல்லாம் தான் அதுக்கு தேவையானது. எப்படி பண்ணுறோன்றதை இப்போ பார்க்கலாம். சதீஷ், இப்போ வேஷ்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 மூலை வேஷ்டி எடுத்தாலும் சரி, இல்லை 4 மூலை வேஷ்டி தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வாங்கிட்டு இது ரெண்டாக அப்படி மடிச்சுட்டு இங்கே இதை சென்டராக இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா இந்த கலசத்தில் இப்படி சேர்த்துக்கோங்க. இப்படி இந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த இடத்துல ஒரு பின்னு குத்துங்க. இப்போ அந்த பின்னாடி கட்டினதுக்கப்புறம் அந்த 2 முனையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுருங்க. இந்த ரெண்டு பார்டரும் இப்படி சென்டராக இப்படி வச்சு இந்த இடத்துல ஒரு குண்டூசியோ பின்னோ குத்தி விட்டுருவேன் கீழே. இந்த கீழே கொஞ்சம் இறக்குன மாதிரி வச்சு குத்திடுங்க. குத்திட்டு இந்த பக்கம் இருக்கிற முனையை மேலே பின்னு குத்தினதுக்கப்புறமா இந்த ஒரு முனையை இந்த பக்கம் இருக்கிற ஒரு முனையை இங்கே பின்னு குத்திடுங்க. இங்கே இருக்கிற ஒரு முனையை இங்கே பின்னு குத்திடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி இந்த ஷேப்பில் இப்படி வச்சுட்டிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு துண்டை இந்த மாதிரி கரை வர மாதிரி 2 பக்கமும் கரை இருக்க மாதிரி அழகாக மடித்து ஒயிட் கலர் துண்டாக போடுங்க. அப்போ தான் இது ஒரு கலர் அது ஒரு கலர் தான் அழகாக இருக்கும். கரை வர மாதிரி மடித்து அது அழகாக இப்படி இந்த மாதிரி வச்சுருங்க. இப்படி இந்த துண்டு இப்படி கீழே அப்படி இருக்கும். எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். 4 மூணு துண்டு வாங்கினீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்படி வச்சுட்டிங்கன்னா அது அழகாக 2 சைடும் பார்த்தீங்கன்னா பார்க்க இந்த கரை பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜுவல்ஸை போட்டுட்டு இந்த மாதிரியான டவல் இந்த பக்கம் அந்த பக்கம் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். போட்டுட்டு இந்த மாதிரி முகம் விநாயகர் முகம் பாரிஸ்லேயும் கிடைக்கும், மயிலாப்பூர்லேயும் கிடைக்கும். அதை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.